இது வந்து 2வது பாட்டு போடுறேன். இது வந்து என்ன தெரியுமா, நம்ம 5 வாசக்கிட்டைன்னு சொல்லுவாப்புல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக பெருசாக பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல என்ன வச்சுக்கோங்கன்னா, அப்போலேருந்தே வந்து வீடு பூட்டி தான் கிடக்கும். பெரிய வீடு இது வந்து வீடு. ஏன்னா அந்த அப்படியே பாருங்கள், இந்த ஏரியா பாருங்கள். இப்போ புதர் மண்டி கிடக்குதுல, இது வந்து எப்படிமா அப்போ வந்து நல்ல பாதை வழி இருக்கும். சரியா, இது வந்து ஒரு லேத்து ஒன்று இருந்துச்சு, அந்த லேத்தை சேர்ந்தது. இப்போ அதுவும் அப்படி தான் போயிடுச்சு. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாலிபால் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, எல்லாம் விளையாடுவாங்க. எல்லாமே இப்போ எப்படி போச்சு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அந்த இது மாதிரி கட்டி போச்சு. இதான் வீடு சொல்கிறேன், 5 வாசக்கிட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நாங்கள் வந்து சின்ன வயசில் வரதுக்கு பயப்படுவோம். ஏன் தெரியுமா, இது வந்து சொல்லி வச்சுப்பான், கற்பனை சொல்லி பார்த்துருமா, இது வந்து பெரிய கிட்டே இருந்துச்சான், இதில் வந்து கொலை பண்ணிட்டாங்களாம், அதனால் பேய்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அப்படியே சொல்லுவாங்களா. அந்த பக்கம் வர்றதுக்கே ஒரு அச்சமாக இருக்கும். நைட்லாம் வரதுக்கு நாங்கள் பயப்படும் சொல்லுவோம். பக்கத்தில் வந்து இந்த பள்ளிவாசல் இடம், இந்த ஆளுக்கு இறந்தா புதைப்பாங்கள்ல, அந்த இடம் குளம்லாம் இருக்குல்ல, மேயத்து கொட்டையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நாங்கள் அது பயந்து போய் என்ன செய்வோம், வர்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வருவோம். இங்கே வந்தால் ஒரு ஆள் சிங்கிளாக வரமாட்டோம், 2-3 முறையாக சேர்ந்து வருவோம். அப்படி இருந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி ஒன்றுமே இல்லாமல் உருக்குலைஞ்சி போய் ஃபுல்லாக அப்படி ஆளுக்கு பராமரிப்பு இல்லாமல் வராமல் கொள்ளாமல் புதர் மண்டி அப்படி ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் போச்சு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நாங்கள் சின்ன வயசில் இருக்க சொல்ல எல்லாருமே வந்து இந்த இடத்துல இருந்தால் அந்த இருக்குல்ல, இந்த லேத்து பெரிய லேத்தாக இருக்கும். இந்த லேத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டு பண்ணைகள் இருந்துச்சு. அந்த மாட்டு பண்ணைகள்லாம் இப்போ பாருங்கள் வீடுகளாக போச்சு. மாட்டு பண்ணைகள் வந்து முகமது மாமா மாட்டு பண்ணை வச்சுருந்தாப்புல, அதுக்கப்புறம் ஜின்னா மாமா ஹயாத் அலி மாட்டு பண்ணை வச்சுருந்தாப்புல. இப்படி பெரிய பெரிய பண்ணைகள்லாம் இருந்தது அந்த இடத்துல இருந்தெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை. பண்ணைகள்லாம் அப்படியே போயிடுச்சு. சும்மா எதுக்கோ ஒரு ஆடு மாடு வளர்க்குற மாதிரி வந்து இருந்தெல்லாம் அப்படிலாம் போயிடுச்சு. இப்போ வளர்க்கலாம் மக்களில் யாருமே வளர்க்கல, அந்த மாதிரி வளர்க்கவே இல்லை. இப்போ எல்லாம் பாருங்கள், இந்த இடம் இந்த கோட்டையாக இருந்ததுன்னா இப்போ நினச்சி பள்ளிவாசல் வந்து கார் செட்டு கட்டி விட்டுட்டாப்புல, வாடகைக்கு போகிறது மாதிரி கார் செட்டு கட்டி விட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த இதில் அந்த புராண இதெல்லாம் முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மாட்டு போய் யாராவது ஒரு ஆள் ஒரு 2 வச்சுருக்காங்க நினைக்கிறேன். இப்படி போய் இப்போ எல்லாமே வீடு வாசலாக அப்படியே ஃபுல்லாக மாறிடுச்சு. இது 2வது இது. சரிங்களா?